Been verb plus ing. Might equals 35% possibility, may equals 65% possibility. She might have been sleeping when I called. நான் அழைத்தபோது அவள் தூங்கிக் கொண்டிருந்திருக்கலாம். She might have been studying for the exam all night. அவள் இரவு முழுவதும் பரீட்சைக்கு படித்துக் கொண்டிருந்திருக்கலாம். She might have been waiting for her friend at the cafe. அவள் கபேயில் தன் நண்பனுக்காக காத்துக் கொண்டு இருந்திருக்கலாம். She might have been feeling sick yesterday. அவள் நேற்று உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம். She might have been working late last week. அவர் கடந்த வாரம் பிற்பகுதியில் வேலை செய்து கொண்டு இருந்திருக்கலாம். She might have been traveling abroad during the holidays. விடுமுறை நாட்களில் அவள் வெளிநாடு பயணம் செய்து கொண்டு இருந்திருக்கலாம். She might have been watching a movie when you arrived. நீங்கள் வரும்போது அவள் ஒரு திரைப்படத்தை பார்த்து கொண்டிருந்திருக்கலாம். She might have been reading a book instead of watching TV. அவள் டிவி பார்ப்பதற்கு பதிலாக ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு இருந்திருக்கலாம். She might have been thinking about her future career. அவர் தனது எதிர்கால வாழ்க்கையைப் பற்றி யோசித்துக் கொண்டு இருந்திருக்கலாம். She might have been eating lunch at the restaurant. அவள் உணவகத்தில் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டு இருந்திருக்கலாம். She might have been feeling nervous before the presentation. பிரசன்டேஷனுக்கு முன்னர் அவள் பதட்டமாக இருந்திருக்கலாம். She might have been staying at her cousin's house. அவள் தன் கசன் வீட்டில் தங்கி இருந்திருக்கலாம். 13. She might have been looking for a new job recently. அவர் சமீபத்தில் ஒரு புதிய வேலையை தேடிக்கொண்டு இருந்திருக்கலாம். 14. She might have been walking her dog in the park. அவள் தனது நாயை பூங்காவில் நடத்தி கொண்டு இருந்திருக்கலாம். 15. She might have been practicing for the concert all day. அவள் நாள் முழுவதும் கச்சேரிக்காக பயிற்சி செய்து கொண்டு இருந்திருக்கலாம். 16. She might have been cooking dinner when the power went out. மின் வெட்டின் போது அவள் இரவு உணவை சமைத்து கொண்டு இருந்திருக்கலாம். 17. She might have been dreaming about her childhood. அவள் குழந்தை பருவத்தை பற்றி கனவு கண்டுகொண்டிருந்திருக்கலாம். 18. She might have been planning a surprise party for you. அவர் உங்களுக்காக ஒரு ஆச்சரியமான விருந்தை திட்டமிட்டு கொண்டிருந்திருக்கலாம். 19. She might have been wondering where you were. நீங்கள் எங்கிருந்தீர்கள் என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்திருக்கலாம். 20. She might have been driving to the office when the accident happened. விபத்து நடந்தபோது அவள் அலுவலகத்திற்கு சென்று கொண்டு இருந்திருக்கலாம். 21. She might have been studying abroad last year. அவர் கடந்த ஆண்டு வெளிநாட்டில் படித்து கொண்டு இருந்திருக்கலாம். 22. She might have been attending a meeting at that time. அவர் அந்த நேரத்தில் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்திருக்கலாம். 23. She might have been thinking about quitting her job. அவள் வேலையை விட்டு வெளியேறுவது பற்றி யோசித்துக் கொண்டிருந்திருக்கலாம்.